அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்வாரி அன்பை நான் இந்த வருஷம்தான் நான் ருசித்தேன். அல்லேலூயா. இவ்வளோ காலமாக நான் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட இந்த கல்வாருடைய காட்சியோ இந்த கல்வருடைய காரியங்களையோ நான் என்ன பண்ணதில்லைனாக்கா இது வரைக்கும் நான் தியானிச்சதே இல்லை. உண்மையாகவே ஆண்டவர் மரித்தார், என்னை ரட்சித்துட்டாரு, எனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. நம்ம அதையே நினச்சிடக்கூடாது, அதையே நினச்சிடக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. அதனால் என்ன பண்ண எல்லாம் மற்ற காரியங்கள் எல்லாவற்றும் நான் ஆராய்ந்து பார்த்துருக்குறேன். ஆனால் கல்வாரி தியானத்தை குறித்து நான் ஒரு நாள் கூட ஆராய்ந்து பார்த்ததே இல்லை. அப்போ நாங்கள் இங்கே கொஞ்ச நாளாக தியானிக்கும் போது தான் அப்போ அவர் எப்படி அடிபட்டார், எப்படி நொறுக்கப்பட்டார், எப்படி அவரோட உடல்ந்து ரத்தம் வடிந்தது, எதற்காக அவர் முற்கிடம் சூட்டப்பட்டார்ன்றது இந்த வருஷம்தான் நான் உணர்ந்தனே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பே அதன் மூலமாக தான் வந்தது. அல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்ண முடியதில்லை, நினச்சி பார்க்குறதே இல்லை. ஒவ்வொரு வாரமும் அவரோட அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரே என்னுடைய பலவீனங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, சுமந்தீங்களே, என்னுடைய உங்களுடைய தழுவுகளால் என்னை சுகமாக்கினீங்களே, எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்களே சொல்லி எடுக்கிறமே தவிர அவர் எத்தனை பாடுகளை பட்டார் நமக்காக. அல்லேலூயா. ஒரு நாள் கூட நமக்கெல்லாம் ஒரு சின்ன எனக்கெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நினச்சின்னா அதை நினச்சி பார்த்துன்னு இருப்பேன். ஐயோ அன்றைக்கி அப்படி விழுந்தோம், அதை பார்க்கும்போதே ஒரு அதை நினச்சி என்ன பண்ணுவேன். ஒரு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட என்ன அந்த 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 காரியத்தை நினச்சி பார்க்கும்போது ஒரு பயமாக இருக்குது, ஒரு திகிலாக இருக்குது. அதில் ஆனால் ஆண்டோடைய காரியத்தை நம்ம என்ன பண்ணுறது இல்லைனாக்கா நினச்சி பார்க்குறதே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு பேசணும் போது எனக்கும் பயம் வந்துச்சு. எனக்கு ஆண்டவரே என்ன பண்ண போகிறேன், என்னால் பேச முடியல. நான் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நான் இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது, சாட்சி மட்டும் தான் சொல்வேன். அப்போ எனக்குள்ளே ஒரு வாஞ்சை வந்தது, தாகமாக இருக்கிறேன்னு நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஈசை சபையில் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் பைபிளை படிச்சிருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் தியானிச்சில்லை. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். இந்த மிஷனில் உட்காந்து தச்சுனே இருப்பேன். ஒவ்வொரு அதிகாரமாக அவரே கொடுத்தார், அவரே எல்லா வார்த்தையும் எழுதினேன். நான் உட்காந்து முட்டி போட்டு தியானிச்சதோ, இது வரைக்கும் நான் பைபிள் படித்து அதை உட்காந்ததோ இல்லை. உட்காந்து ஜெபம் பண்ணினே, ஆண்டவரே நான் என்ன காரியங்களை பேசணுன்னும் போது அவரே ஒவ்வொரு அதிகாரமாக எனக்கு எடுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்துனே இருந்தார். அதன்படி நான் என்ன பண்ணேன், பேசினேன். ஆனால் இப்போ பேசணும் போது எனக்கு தினந்தோறும் தான் நம்ம பேசினே இருக்கிறோமே, இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய தாகத்தை குறித்து நான் என்ன நினச்சேன், தாகமாக இருக்கணும். ஏற்கனவே பேசிட்டேன், அதே காரியத்தை என்ன பண்ணலாம், டைரியில் நம்ம எழுதி வச்சுருப்போம், பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் வேறு. அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் 19ஆம் அதிகாரம்
28ஆம் வசனத்தை சொல்வது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னதாகவே ஒரு தாகமாக இருந்துட்டார். அல்லேலூயா. அவர் தாகமாக இருப்பார் என்று நம்ம ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நமக்கெல்லாம் ஒரு தாகம் இருக்குன்னு அவர் தெரிஞ்சனால தான் அவர் என்ன பண்ணார், நம்முடைய தாகத்தை தீர்க்கிறதுக்காக முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. அப்போது நம்மளுடைய தாகத்தை அவர் தீர்த்தார். ஆனால் இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் அவர் நின்று கேட்குறாரு, நான் தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பழைய மெசேஜுக்காக நான் தியானிச்சு கொண்டே இருந்தேன். அதில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யாகால் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டையிலே உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று அவனோட சொன்னால், அப்படியே அவன் அண்டையில் கூடாரத்திலே உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருதியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிசரா என்ற ஒரு தளபதி. யாருனாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் இரும்பு ரதங்களை கொண்டு ஒடுக்கின ஒரு ராஜா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணார், ஆண்டவர் இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இரும்பு ரதங்களை கொண்டு ஒடுக்கினார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தெபரால் என்பவர்கள் எழும்பி பாராக்கிடத்தில் சொல்கிறாங்க, நீ இப்போ என்ன பண்ணு, இஸ்ரவேலை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டார், நீ போ அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த சிசரா அந்த பாராக் என்பவனா சொல்கிறார், தெபரால நீ வா என் கூட யுத்தத்துக்கு, நீ வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்க ஒரு தீர்க்கதரிசி, அவங்க தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், நீ வா என் கூட யுத்தத்துக்கு. அல்லேலூயா. யாரை அழைக்கிறாரு, ஒரு பெண்ணை அழைக்கிறார். ஆண்டவர் உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன் தேசத்தை, நீ போ அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் ஒரு பெண்ணோட பேசி அவங்க சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீ வா என் கூட. அல்லேலூயா. அப்போ அந்த தெபரால் என்ன பண்ணாங்க, அப்படியே யுத்தத்துக்கு வர்றாங்க. அவங்க ஒரு பெண்ணு தான், அவருடைய கணவர் பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, கணவன் இருக்கிறாரு, பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் நீ வா என் கூட யுத்தத்துக்குன்னும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், உடனே அவர் கூட யுத்தத்துக்கு போனாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை தான், உன் கையில் தேவன் என்ன பண்ண மாட்டார், ரட்சிப்பை கொடுக்க மாட்டார், ஒரு பெண்ணின் கையில் தான் ஒரு ரட்சிப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க அந்த யுத்தம் நடக்குது. அப்போ அந்த சிசரா என்பவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஓடுறார், தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக ஓடுறார். அப்போ தான் யாகேல் என்றவர் என்ன பண்ணாங்க, ஒரு கூடாரத்தில் இருக்கும்போது அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் இஸ்ரவேலை என்ன பண்ணிக்கொண்டு இருக்காரு, ஒடுக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அவர் கேட்குறாரு அந்த பெண்ணிடத்துல, எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு தாகத்துக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெண்ணுக்கு தெரியும் நல்லா, இவர் தான் இஸ்ரவேல் ஜனங்க நம்மை ஒடுக்கி கொண்டு இருக்கிறவர். அல்லேலூயா. இவங்க தான் நம்மளை என்ன பண்ணுறாங்க, அழித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் தான், இவன் மூலயமா தான் இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது தெரியுது. தெரிஞ்சும் அவங்க தாகத்துக்கு தான் கேட்கும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்கனாக்கா, தண்ணீருக்கு பதிலாக பாலை கொடுத்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சத்ருவுக்கே ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கனாக்கா, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுடைய பசியை அறிந்து என்ன பண்ணுறாங்களாம், பாலை கொடுத்தாங்களாம். அவன் இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் சாக போகிறான்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் இவன் கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்பு கொடுத்துருக்கிறார் என்று அவளுக்கு தெரியும். இருந்தாலும் தாகத்துக்கு தான் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், பாலை திறந்து அவர்களுக்கு என்ன பண்ணாங்களாம், பாலை கொடுத்தாங்க. உலக பிரகாரமான சத்ருவே தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன திரும்ப கொடுத்தாங்களா, கசப்பு கலந்த காடியை கொடுத்தாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்ருவுக்கு கிடைச்சது தாகத்துக்கு தாண்டுவது தண்ணீர். ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவருக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லும்போது அவருக்கு கிடைத்த ஒரு தண்ணீர்னாக்கா கசப்பு கலந்த காடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன், அன்றைக்கு அந்த சத்ருவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீழ்த்தினாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்காக சத்ருவை வீழ்த்தி விட்டு, அல்லேலூயா, அந்த கல்வாரி சிலுவையில் அவர் மடங்கடிச்சிட்டு தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தாகமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாகத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுதான் இந்த இன்னைக்கு உண்டான காரியங்கள். ஏன் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டு இருக்குதுனாக்கா, அன்றைக்கு தாகத்தை தீர்த்தவர்கள் அநேகர் உண்டு. நம்ம
மத்தியில் எதற்காக இந்த வார்த்தை பேசப்படுதுன்னா, நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம், அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு. அவருடைய தாகம் என்பதை நாம் என்ன பண்ணுமா, அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. தாகத்துக்கு தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு சொன்னேன்னா நான் ஆண்டவரை வேண்டிக் கொண்டு என்ன பண்ணார், 14 லேகியோன் அதிகமான சின்ன பண்ணுவார். எல்லாரும் அவர் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்னுடைய தாகத்துக்கு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இதோ நான் தண்ணீர் துறவண்டியில் நிற்கிறேன், தண்ணீர் மல்ல வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்டபோது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள்களில் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க யாருன்னா ரெபேக்காள். அதாவது எலியாஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஈசாக்குக்கு மணவாட்டி அதை பெண்ணை தேடும்படி போகும்படி புறப்படுறார். அப்போ அவர் ஒரு அடையாளத்தை கேட்குறார். ஆண்டவரே, நான் போகும்போது நான் தண்ணீர் கொடுன்னு கேட்கும்போது யார் என் தாகத்தையும் என் ஒட்டங்களுடைய தாகத்தை தண்ணீர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் என்னுடைய எஜமானுக்கு மனைவியாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மணவாட்டியாய் மாற வேண்டும் என்றால், அன்றைக்கு அந்த ரெபேக்காள் எப்படி அந்த எலியாசருடைய தாகத்தை தீர்த்து அந்த ஒட்டங்களின் தாகத்தை தீர்த்தார்களோ, அதுபோல நாம ஆண்டவர் இன்றைக்கு தாகமாய் இருக்கிறார். அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய மணவாட்டியாய் மாறுவதற்கு கர்த்தர் நம்ம நியமித்தார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற வண்ணமா யார் அதை செய்கிறார்களோ, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய தாகத்துக்குரிய காரியங்கள் என்ன என்பதை அவர் ஜீவனோடு இருக்கும்போது ஒரே ஒரு சகோதரி அறிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. அதுதான் சமாரியா ஸ்திரீ. யோவான் 4ஆம் அதிகாரம் 6லேருந்து நான் படிக்கிறேன். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று நடுங்கே உட்கார்ந்தார். 128ஆம் பக்கம். அவருடைய சிஷ்யர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியுடன் சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். அல்லேலூயா. அவர் ஜீவனோடு இருக்கும்போதே என்ன பண்ணிட்டாரு, நான் தாகமாக இருக்கிறேன்னு ஒரு சகோதரிக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு தாகத்துக்கு தான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பாவிகளாக இருக்கிறோமே, நாங்கள்லாம் சமாரியார்களாக இருக்கிறோமே, என்னிடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தாகத்துக்கு தான் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாருனாக்கா நிறைய காரியங்களை சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து, பிதாவை குறித்து, அவருடைய வார்த்தைகளை குறித்து, அவர் கொடுக்குற ஜீவ தண்ணீரை குறித்து சொல்லும்போதே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு, ஒரு தாகம் வந்தது. அல்லேலூயா. நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார்னா அவருடைய தாகத்தை நானும் தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவருடைய தாகம் இந்த குடத்தினால மொழ்கிற தண்ணின் மூலமாக வராதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அந்த குடத்தை அங்கேயே வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அவங்க அந்த குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் என்ன சொல்கிறாங்க, நான் மெசியாவை கண்டேன். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துதானோ, வந்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ அவருடைய தாகம் நம்ம குடத்தின் மூலமாக வாட்டர் கேன் மூலமாக கொடுக்குற தண்ணினால் அவர் தாகம் தீராது. அவருடைய தாகம் எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு அவரை குறித்து சொல்ல வேண்டும், நாம் கேள்விப்பட்டவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது தான் அவருடைய தாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குடத்தை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அங்கேயே வச்சுட்டாங்க. அவங்க தண்ணீர் மொள்ள வந்தாங்க. ஏன், அவங்களுடைய தாகத்துக்காக அந்த குடத்தில் தண்ணீர் மொள்ள வேண்டும் என்று வந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய தாகத்தை அறிந்ததுக்கு அப்புறம் அந்த குடம் இனி எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அந்த குடம் எனக்கு என்ன பண்ண வேணாம், இதை நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன். முதல்ல என்னிடத்தில் கேட்டவருக்கு, எனக்கு என் கண்களை திறந்தவருக்கு, என் பாவத்தை விலக்கி காண்பித்தவருக்கு, அவங்களோட பாவத்தை அவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாரு. சொல்லும் போதே அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிதாவை தொழுது கொள்ளுகிற காரியத்தை குறித்து சொல்றார். அப்போ பாவியாகி இருந்த என்னை அவரை தொழுது கொள்ளும்படியான காரியங்களை அவர் எனக்கு விளக்கி காண்பிக்கிறார்னா, அப்போ நான் அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா என்னை போல நிறைய பாவிகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் பாவியே இருக்கிறேன். என்னையே அவர் என்ன பண்ணார், மன்னித்து எனக்கு பிதாவை தொழுது கொள்ளுகிற காரியத்தை அவர் அறிவிக்கிறார் என்றால், என்னை போல என் ஊருக்குள்ளே எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. முதல்ல இந்த காரியத்தை நான் என்ன பண்ணோம், அவர்களுக்கு போய் சொல்லணும். அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், என் குடத்தில் தண்ணீர் மொண்டு கொள்கிறேன்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை அங்கே மறந்துட்டாங்க. எதற்காக அவங்க வந்தாங்களோ அந்த காரியத்தை மறந்துட்டு ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து கொண்டு ஓடுறாங்க ஊருக்குள்ளே. ஊருக்குள்ளே போய் என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே சொல்ல, என்னுடைய காரியங்களெல்லாம் ஒருத்தர் வெளிப்படுத்தினார், நீங்கள் வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் கூட ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, நமக்கு சத்தியங்கள் விளக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொண்டா நமக்கு என்ன கொடுக்க போகிறார், ஜீவ தண்ணீரை கொடுக்க போகிறாரு, நித்திய ஜீவனை கொடுக்க போகிறாரு நம்மளை அறிந்து கொண்டோம். ஆனால் அறிந்து கொண்டு நாம் என்ன பண்ணுறோன்னா, இன்னும் நம்மளுடைய குடத்தையே தூக்கி வச்சுக்கிட்டோம். என் குடும்பம், என் குடும்பத்தை யார் பார்க்குது, என் பிள்ளைகளை யார் பார்க்குது, என் கணவருக்கு யார் சாப்பாடு செய்யுது, என் பிள்ளைகளை எப்படி யார் ஸ்கூலுக்கு அனுப்புறது, இப்படியே நான் அந்த சமாரிய ஸ்திரீ குடத்தை என்ன பண்ணிட்டாங்க, இறக்கி அந்த பக்கம் வச்சுட்டாங்க. அதுபோல் நம்ம பாரங்களை இறக்கி வைக்காம இன்னும் நம்ம பாரத்தையே சுமந்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் ஆண்டோடைய தாகத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, தீர்க்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆனால் அவங்க வார்த்தையை கேட்ட உடனே அறிந்து கொண்டாங்க, ஆண்டவருக்கு கொடுக்குற தண்ணீர் இது இல்லை. அல்லேலூயா. நான் போய் அநேகரை அழைத்து கொண்டு வரும்போது அவர்கள் ரட்சிக்கப்படும் போது தான் அவருடைய தாகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்குற நாமும் கூட ஆண்டவரோட தாகத்தை அறிந்து கொண்டு, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையா, மற்றவர்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு செய்த காரியங்களை மட்டும் அவங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய பாவத்தை ஒருத்தர் விலக்கி காமிச்சாங்க. யாருன்னா சொல்ல முடியுமா வெளியில் போய், நான் பாவி, என் பாவத்தை ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து நீங்கள் பாருங்கள். நம்மளாம் ஒரு நம்மளை குறித்து யாருன்னா ஒருத்தர் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே மூடி மறைச்சு நம்ம குறித்து நல்ல காரியம் மட்டும்தான் பேசணும் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்னை குறித்து ஒருவர் என்ன பண்ணார், சொன்னார். அல்லேலூயா. என் பாவத்தை ஒருத்தர் விலக்கி சொன்னார். அதை சொல்லி ஜனங்களை என்ன பண்ணாங்க, கொண்டு வர. நான் இப்படி பாவியாக இருந்தேன். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க பாவின்னு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரும் இல்லாத நேரத்தில் குடத்தை கொண்டு வராங்க. அவங்க ஒதுக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த ஒதுக்கப்பட்ட நிலமில் இருந்த ஒரு ஸ்திரீயே என் பாவத்தை ஒருத்தர் சுட்டி காண்பித்தார், அவரை வந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் பாவங்கள் என்ன பண்ணப்படும், மன்னிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுக்கும் அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். நான் பெற்றுக்கொண்ட ஜீவ தண்ணீரை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன பண்ணுறான், ஓடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நாமும் கூட ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பதுக்கு நம்ம அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன காரியம் இந்த தாகம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எந்த தாகமும் அவருக்கு இல்லை. இந்த உலகத்தில் வந்து அவர் மறித்து நமக்காக இப்படிப்பட்ட காயங்களையும் இப்படிப்பட்ட அடிகளையும் இப்படிப்பட்ட காரியங்களையும் அவர் நமக்காக எதற்காக ஏற்றுக்கொண்டு தாகமாக இருக்கிறேன் என்று நம்மகிட்ட சொல்கிறாருனாக்கா, என் தாகத்தை தீர்க்க யார் வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவுடைய தாகத்தை அவர் தீர்த்தாரு. அவருடைய தாகத்தை தீர்ப்பதுக்கு நாம் என்ன பண்ணோம், வரணும். நம்ம ஒன்றும் செய்ய போகிறது. அந்த சமாரிய ஸ்திரீயை போல என் பாவத்தை சொன்னார் கூட சொல்ல, ஆண்டவர் நல்லவர்னு சொல்லும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை வந்து பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நாமும் ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆயத்தமாகலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.